வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ஒரு போட் நெக்குக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்ப்போம். இந்த டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு ரெண்டாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளேயும் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடச்சிரும். அதை வந்துட்டு நம்ம இதே மாதிரி வச்சு அதை சுற்றிலுமே நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நாம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைன்லையே வந்துட்டு நான் ஒரு லைன் மட்டும் ஜரி த்ரெட்டில் கொடுக்குறேன். ஃபுல்லாக அவுட்லைன் வந்து ஒன் லைன் ஜரியில் கொடுக்குறேன். ஜரியில் செயின் ஸ்டிச் நாம் கொடுக்கும்போது நல்லா குட்டி குட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். அந்த லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த லைன்லேயே வந்து கேப் விட்டு, அதாவது ஈக்குவல் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றிலும் ஒரு லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அவுட்லைனை முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக நாம் கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். எங்கேயுமே நாட் போட தேவையில்லை. நாம் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விடுறதை விட இந்த மாதிரி நாம் அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த டிசைனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு கிடச்சிரும். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம எம்டியாக இருக்கிற குந்தன் ஸ்டோனுக்கும் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமும் ஸோ மேக்ஸிமம் அதுக்கப்புறம் நான் உள்ள ஃபில்லிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே ஃபுல்லாக வீடியோ எடுக்க டைம் இல்லை. இடையில வந்துட்டு கோதுமை பீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி லீஃப்க்கு ஃபில் பண்ணலாம் இந்த டிசைனை. நான் இன்னொரு டிசைனில் அது எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் இடையில ஜரி கொடுத்துட்டு சேம் கோதுமை பீடையே சுகர் பீட் ரெண்டையுமே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த எம்டி ஸ்பேஸில் வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணி ஜரியில் ஃபில் பண்ணிக்கிறேன். உள்ளேயும் அதே மாதிரி ஒரு 3 லைன் ஜரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பீட், அப்புறம் லோடிங் கொடுத்துட்டு அப்புறம் அகெயின் பெரிய சைஸ் பீட் கொடுத்துட்டு உள்ளே வந்து குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி வேறு ஏதாவது டிசைன் பண்ணலான் இருக்கேன். இந்த கோதுமை பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நான் எப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். இது வந்து போட் நெக்குன்றதுனால இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து இந்த நம்மளோட நெக்கில் ஓப்பன் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த டிசைன் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லாகவே முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு சேம் கலர்லேயே வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பெரிய சைஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலுமே வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நார்மலாக நாம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுவோம். நமக்கு வேணுங்கும் போது இந்த மாதிரி ஜரி த்ரெட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜரி த்ரெட் வந்து மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நாட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் அதுக்கு கொடுக்குற ஜரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா அந்த ஜரி. ஸோ அதனால் வந்து அவுட்லுக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக தெரியாது, ஹார்டாக தெரியும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஜரியில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெஷின் எம்ப்ராய்டரிக்குன்னு ஜரி த்ரெட் இருக்கும், அதை கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாகவும் ஷைனிங்கும் இன்னும் நல்லா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டையே இந்த குந்தன் ஸ்டோன் மேலேயும் கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப்பில் வர மாதிரி 3 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன்.
இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கோபி டிசைனில் இந்த ஸ்டோனுக்கு மேலேயும் இதே மாதிரி 3 knots மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக அழகாக வந்தது. நமக்கு போட் நெக்குங்கும் போது இந்த இடத்துல ஓப்பன் வராது, அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து நமக்கு இந்த டிசைன் வரும். ஸோ ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ். இந்த மாதிரி நாம் இதில் வந்து ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் எந்த ஸ்டிச்சஸுமே யூஸ் பண்ணலை, ரொம்ப கஷ்டமான எதுவும் கிடையாது. இந்த சைஸ் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த பெரிய சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் டைம் ஜாஸ்தியாகும். மற்றபடி வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் குவாலிட்டியாகவும் அதே நேரத்தில் நம்ம ஃபினிஷிங் நீட்டாகவும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாகவே கிடச்சிரும். நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னாலும் இதை வந்து நம்ம நல்லாவே பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் கான்டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. நவம்பர் எண்டுக்குள்ளே எல்லா ஆன்சர்ஸையும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் யார் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸையும் அனுப்பி வச்சுருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.